அண்ணா ஓட்டுநர் என்ன வணக்கம். இது எதுக்கான போராட்டம்ண்ணே? இந்த அதானி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக கவனக்குறைவாக வேலை நடந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் இதில் யாரும் அனுபவமான ஆளே கிடையாது, எல்லாம் அப்ரண்டிஸ். சரியான சம்பளத்துக்கு வந்து ரொம்ப வேலை பார்த்து அதுபோல் செல்ஃபோன் பேசிட்டு தான் வேலை பார்க்குறாங்க. அவ்வளோ பேர் ஆபத்தான வேலையை செல்ஃபோன் பேசிட்டு போகிறதால எவ்வளோ பேர் பிரச்சனை இருக்குது, உயிர் போயிடுச்சு. சரிங்க. அதனால் அனுபவம் இல்லாத ஆள் தான் இருக்குது. எந்த சேஃப்டியுமே கிடையாது. சேஃப்டி இல்லைன்றீங்க. ஒரு ஆப்ரேட்டர் வந்து இந்த சேஃப்டியோட தான் ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஆர்டிஜியோ இல்லை மற்ற கல்மாரோ எல்லாம் ஆப்ரேட் பண்ணணுன்றீங்க. எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து தரமற்ற பணியாளர்னு சொல்கிறீங்க? நடைமுறை பார்த்தா தெரியும். நான் வந்து கட்டணம் நடக்கிறதுலையோ இல்லை அடுத்த வண்டி வாங்குற நடைமுறை பார்த்தா தெரியும். கட்டணம் நம்பர் எங்களை கேட்குறான். அதுக்கு நடைமுறையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நடைமுறை பார்த்தாலும் சொல்கிறேன். நிறைய கொலை நடந்திருக்கு, இது வெளியில் தெரியல. இந்த ஒரு கொலை தான் வெளியில். இந்த கண்டெய்னர் நேராக வச்சு அடுக்கிறத வச்சு முன்ன பின்ன சரீர மாதிரி அடுக்கிறத வச்சு சொல்கிறீங்க. சரியா அடுக்குவாங்க. இவன் சரியில்லாத பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இப்போ இதை பற்றி நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா? சேஃப்டி ஆஃபீஸர் 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை. அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்கிறாங்க. ஒரு அலட்சியமாக உங்களை விட்டுறாங்க. அதனால இன்னைக்கு வந்து இதை ஒரு போராட்டமாக முன் வச்சு போராட்டம் பண்ணுறீங்க. உயிர் இன்னைக்கு போனதால போராட்டம். ஓகே, நன்றி. இது வந்து இந்த போராட்டம் எதுக்காகனா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம அதானி போட்டு உள்ள பார்க்கிங் போகிற வழியில் மொத்த டிரைவருங்களும் வந்துட்டு பார்க்கிங்கில் இருக்க டிரைவர்லாம் வந்து இங்கே போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு தகுந்த ஒரு ஓட்டுநருக்கு என்ன ஒரு உதவியோ, நம்ம அரசாங்கத்தால் எந்த ஒரு உதவி கிடைக்குமோ அதை வந்து இந்த அரசாங்கம் முன் வந்து இதை கவனிச்சு ஒரு அதானி எதிர்க்கிறீங்க. ஓகே, அது வந்துட்டு நிர்வாகம் சரியில்லைன்னா அது அதானி அதை பொறுப்பேற்று இதை பண்ணணும். ரைட்டு தான். நம்ம வந்து மொத்தத்தையும் வந்து எதிர்க்க முடியாது. நமக்கு தேவைன்னாவும் நம்ம அதை தான் பூர்த்தி பண்ணிக்க முடியும். அதனால இதை வந்து ஒரு அரசாங்க கண்ணோட்டத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வேணும். பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு போகணும். நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதை கவனிக்கணும். இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். டிரைவர்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்து நல்ல இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரணும்னு முதல்வர் ஐயாவை நீங்க கேட்டுக்கிறீங்க. சரி, ஓகேங்க, நன்றி, வணக்கம்.